ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீட்டிங் கார்டு. பாருங்கள், இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். எல்லா அக்கேஷனுக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நான் ஒயிட் கலரில் இது நம்மளோட மெசேஜ் எழுதுறதுக்காக இது நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் நம்ம இது பண்ணலாமா? இப்போ நான் இதுக்கு வந்து என்ன கலர் எடுத்திருக்கேன்னா பிங்க் கலர் எடுத்திருக்கேன் இது பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், நான் வந்து பிங்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு கலர் இருந்தால் போதும். அப்புறம் இந்த டைக்கெல்லாம் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்க ஷீட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மேலே வந்து நம்ம இப்படி ஒரு ஃபோல்டு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 சென்டிமீட்டருக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். பாருங்கள், ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இதுவும் நமக்கு தேவைப்படும். நான் என்ன யூஸ் ஆகுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் தான் இப்போ காலர் வைக்க போகிறோம். இந்த பீஸ் நம்மகிட்ட இருக்கட்டும், இது நமக்கு தேவைப்படும். இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்குது. ஃப்ரண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 5 சென்டிமீட்டர், இந்த சைடில் ஒரு 5 சென்டிமீட்டர், இல்லைனா 6 கூட கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம் இந்த சைடில். இங்கே பாருங்கள், இப்போ நான் 2 சைடுமே இப்படி கட் பண்ணிவிட்டேன். ஒரு 6 சென்டிமீட்டர் இல்லை 5 சென்டிமீட்டர், உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த காலர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த காலர் இப்படி பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும், அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்து தனியாக ஷீட் எதுவும் தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்க சின்ன பீஸ் இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது பேலன்ஸ் ஷீட் கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்தால் அது மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நியூவாக கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கட்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரையாங்கிள் கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாண்டிங்காக இங்கே பாருங்கள். டையோட ஷேப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலாக கீழே இந்த மாதிரி இங்கே பாருங்கள். இல்லை இது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட தின் பண்ணிக்கலாம். பட் திக்காக இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பூ மாதிரி இங்கே வச்சுருக்கோம் இல்லையா? அது நம்ம இஷ்டம் தான். நீங்கள் என்ன டிசைன் வேணால் நீங்கள் உங்களோட டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த பிங்க் கலர் நான் சொன்னால பேலன்ஸ் ஷீட் நமக்கு தேவைப்படும். இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது டபுளாக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். டபுளாக கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், டபுளாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? அதுலேயுமே இந்த மாதிரி ஒரு வி மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக எல்லாமே டபுள் ஷீட் பண்ணுறேன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் டபுள் ஷீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைடையுமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ரொம்ப ஃபெவிகால் தேவையில்லை, லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருந்தால் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து பேக் சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. இதையுமே நம்ம இங்கே தான் பேஸ்ட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த சைடில் கரெக்டாக இந்த சைடில் நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். டை வந்துட்டு லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. டையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக, ரொம்ப தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கோங்க. இது வச்சு பாருங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டையும் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சாச்சு. இப்போ இந்த காலரை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காலரும் இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம காலரில் மேலே இந்த பெல்ட்டுக்கு மேலே இந்த டைக்கு மேலே இந்த காலரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் க்ரீட்டிங் கார்டு ரெடி. ஓப்பன் பண்ணால் இப்படி ப்ளெயினாக இருக்கும். நம்ம இதில் மெசேஜ் எழுதுனா நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒயிட் ஷீட் ஒட்டியிருக்கேன்.
அப்புறம் இங்கே டெக்கரேஷன்லாம் உங்களோட விருப்பம் தான். ட்ராயிங் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே மெசேஜ் எழுதிக்கோங்க. பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கலர் ஷர்ட் க்ரீட்டிங் கார்டு பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.